Safika Tago. Safika Tago. ஆச்சி தாத்தா. என் தங்கம், என் செல்லம். எப்படி இருக்கீங்க சாச்சி? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சாச்சா. சரி, ஓகே. என்ன சாப்பிட்டியா? இனிமேதானா? இனிமேதான் சாச்சா. சரி, எப்படி ஓகே. இருக்கீங்கப்பா? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன். நானும் நல்லா இருக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. எப்படி இருக்கீங்க மாமி? நல்லா இருக்கேன். வர வழியில எதுவும் வாங்கிட்டு வர முடியல, என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல வாங்கிட்டு வந்தானா வாங்கிட்டு வராதே இல்ல ஒண்ணும் வேண்டாம், நான் பிறகு இந்த சஃபிகா பிள்ளைய கூட்டி போய் ஏதாவது வாங்கி கொடுக்கேன். வேண்டாம் சாச்சி, உங்களுக்கு எதுக்கு சேரம? இல்ல இருக்கட்டும்மா, இது என் பிள்ளைக்காக செய்யலன்னா இது என்னம்மா இது? என்னப்பா இப்படிலாம்? என்னப்பா இருங்க ஒண்ணு. சரி, உங்க பேத்தியும் உங்க சண்டை தான். நான் சமைக்கணும். ஏங்க சிக்கன் எடுத்துட்டு வந்துருங்கண்ணே. அம்மா சிக்கன்லாம் இருக்கட்டும்மா, வேண்டாம்மா. நாங்க ஒன்றும் விருந்தாளி கிடையாதுமா. நம்ம சிக்கன் ஃபேமிலி. ஆமா சரி சரி, ஆனாலும் நாங்க உங்களுக்கு விருந்தாளி கிடையாதுல்ல. எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு நார்மலா வெஜ்ஜே போதும். உங்களுக்கு எதுக்கு சமம்? மாமா அப்படிலாம் பண்ண முடியும். சரி சரி, வாரியா சஃபிகா, ஏதாவது வாங்கி தரேன். வேண்டாம் சாச்சா. இருக்கட்டும், வா. ஏம்மா நீ வீட்ல இரு, நான் இவளுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன். வா வா வா. சாச்சா வேண்டாம், திட்டுவாங்க வீட்ல. பரவாயில்ல, இது என் தாத்தா அன்பளிப்பு. வா. சாச்சி வரீங்களா? இல்லடா சாணி, போயிட்டு வா. சரி சாச்சா. சாச்சா அப்பா, உள்ள போவோம். எம்மா ஆ உள்ள வாங்க. இல்லைங்க கரெக்ட் போயிருக்காவோ? என்னம்மா இப்படிலாம் இருக்கட்டும், இல்ல என்ன இருக்குடி? சரி வாங்க கிச்சனுக்கு. அப்பாடா, வந்தாச்சு சிக்கன் கடைக்கு. என்னன்னு இப்போதான் சிக்கன் கடையை திறக்கிறீங்களா? ஆமா. சரி சரி, இல்லாட்டி சிக்கன் வெட்டி வச்சிருப்பீங்களே, அதான் கேட்டேன். ஆமா, இப்பதான் திறக்கேன். சரி சரி. அங்க ஆளு சிக்கன் கட் பண்ணி. எங்க வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்காரு. அவருக்கு ஆமா 1 கிலோ சிக்கனை நல்லதா பார்த்து போடுங்க. லெக் பீஸா பார்த்து போடுங்க. அதான் லெக் பீஸ் போடுறேன். நீனே தம்பி, சிக்கன் லெக் பீஸ் எத்தனை போட? எவ்வளோ வேணாலும் போடுங்க, உங்க இஷ்டம். எவ்வளோ வேணாலும் போடவா? எங்க வீட்டிலனா லெக் பீஸ் சாப்பிடனா ரெடி. தந்தூரி சாப்பிட ரெடி. வேணா தந்தூரி போடுறீங்களா? தந்தூரியா? நான் கட் பண்ணதில்ல. அண்ணே, 1 கிலோ சிக்கன் பத்துமா எங்களுக்கு? தாராளம். இல்லாட்டி நாங்க 2 கிலோவாவே வாங்கிக்கிட்டுமா? 5 பேர் தானே? ஆமா. உங்க குடும்பத்துல 3. ஆமா. 2. ஆமா ஆமா, 1 கிலோ போதுமே. சரிண்ணே, அப்பதான் 1 கிலோ போட்டுருங்கண்ணே, ஃப்ரெஷ்ஷாக கறியை பார்த்து. சரி, நீங்க போய் கறியை எடுத்துட்டு வாங்க. இங்கதான் வச்சு விட்டணும். அதான் எடுத்துட்டீங்களா அப்பனா கறியை? போய் கோழியை பிடிச்சிட்டு வரேன். கோழி வா, கோழி. அதான் கோழி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? நானும் இருந்திருந்தேன்னா இந்த நேரத்துக்கு கோழி எடுத்து வெட்டிருப்பேனே. இன்னும் அந்த கடைக்காரர் ஆளே காணோம். எங்கே தான் போயினாரோ தெரில. சிக்கன் இருக்க போனாரா, இல்லாட்டி கடையை திறந்துட்டு வீட்டுக்கு போயிட்டாரா? கடையை மூடித்தானே வீட்டுக்கு போவாங்க. இப்போ ஆச்சரியமாலாம் இருக்கு, கடையை திறந்துட்டு கூட வீட்டுக்கு போயிருக்காங்க. அண்ணே, ஆளே காணோம். அண்ணே, என்ன சவுண்டே காணோம், என்னன்னு தெரியல. சரி, வருவாங்க, இல்லாட்டி வேற கடைக்கு தான் போகணும். பார்ப்போம். தாத்தா வாங்க தாத்தா, நானே உங்களுக்கு முன்னால வந்துட்டேன் தெரியுமா? வாரந்தாச்சல்ல, வார தாத்தால முடியல, வயசாயிட்டுல. சரி சாச்சா, வாங்க வாங்க. ஆமா, நம்ம சஃபிகா வாய்ஸ் மாதிரி இருக்கு, நம்ம மாமா வாய்ஸ் மாதிரி இருக்கு. திரும்பி தான் பார்ப்போம். அட சஃபிகா மாமா, நீங்க எங்க என்ன பண்றீங்க? நாங்க போணும். எங்க போனோம்? இல்ல மாப்பிள்ள,
சும்மா இவளுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கலான்ட்டு. அட மாமா அதெல்லாம் இருக்கட்டும் மாமா. இல்லை என்ன மாமா இருக்கு, நீங்கள் வீட்டுக்கு போங்க முத. இல்லை இல்லை இருக்கட்டும், இது என்னோட அன்பளிப்பு, நான் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுக்கலன்னா என் பேர் நான் வேறு ஏதாவது வச்சுப்பேன் பார்த்துக்கோ, இல்லாட்டி நான் பேரே வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். சரிங்க மாமா, சரி நீங்கள் இவளுக்கு வாங்கி கொடுங்க, உங்களோட அன்பளிப்பா. சரி சரி வாமா தங்கம். சரி சாச்சா. ஐயோ ஐயோ, இந்த சபிகாக்கு ஸ்நாக்ஸ் தவிர வேறு எதுவும் தெரியாது போல இருக்கு. இந்த தாத்தாவை கூப்பிட்டு அலைஞ்சிட்டு இருக்கா இந்த வெயிலில். என்ன செய்ய சொல்கிறீங்க? சரி சரி, இந்த அண்ணனை வேற அழக்கணும். ஐயோண்ணே எவ்வளோ நேரம்ண்ணே நீ வருவ, எப்போண்ணே வருவ? டக்குன்னு வெட்டிடா. இவ்வளோ நேரமாக வெட்டதுக்கு இந்த நேரத்துக்கு வெட்டி நீ தந்திருக்க கூடியது. நானும் இருந்தேன்னா இந்த நேரத்துக்கு வெட்டி எடுத்துகிட்டே போய் வீட்டில் சமைச்சிட்டு இருப்போம், தெரியுமா உனக்கு? டக்குன்னு கொஞ்சம் வாயா. சரி சரி. ஆமாம், இந்த கடை ரொம்ப உயரமாக இருக்கும் போல இருக்கு. சரி ஏறிதான் பார்ப்போமே. ஐயா, அந்த கடைக்காரர் வந்துட்டாரு பார்த்துடாம. சரி இது என்னது, சும்மா தான் ஏறி பார்ப்போமே. யாரா? கோழியை வெட்டிடுவேங்க. கோழியை தானே வெட்ட போறேன். என்ன விட்டுருங்க, தெரியாம பண்ணிட்டேன். ஆமா, இந்த சிக்கன் கடையை பார்த்தா எனக்கு ஏறணும்னு தோணுது. அப்பா இங்கேயாவது ஏறுவேன். இங்க என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது? நாம இங்கே ஏறிப்போம். இங்க ஒரு ப்ராப்ளமும் இல்லை. யாரு கடைக்காரன் நம்மளை பார்க்கவா போறாங்க? இல்லைல்ல. எனக்கும் பார்க்க பயமாக தான் இருக்கு. அங்கோடி வேணாம், இங்கோடியே விழுந்துருவோம். ஏன்னா அங்கோடி விழுந்தா நம்ம இங்கோடி வர முடியாது, கஷ்டம். நம்ம இங்கே விழுந்துடலாம். ஐயோம்மா, அப்பா ஜஸ்ட் மிஸ். நாம அந்த கடைக்காரரை ஆளை காணோம். நம்ம எப்படியோ ஏறி விளையாண்டாச்சு. யோ எப்போ வருவ? ஹை தேங்க்ஸ். ஃப்ரீயா? ஓசியில் வித்துட்டு போயிட்டாரு. சரி சரி பரவாயில்ல, ஓசியில் வித்தாலும் நமக்கு ஒன்றும் இல்லை. சரி வா வீட்டுக்கு போவோமே. போத ருசியாக சமைச்சு தான் சாப்பிடணும் போத. அப்பா இங்கே சாக்லேட் கடை இருக்கு. சாச்சா சாக்லேட் வேணும் எனக்கு. சாக்லேட் கடை இதோ வரண்டா தங்கம். நீ என்னை விட்டு மோதி போயிட்டா தெரியுமா? ஐயோ, இந்த வயசான காலத்தில் நடக்கவே ரொம்ப கஷ்டம் போல இருக்கு இந்த வெயிலில். யோமா சாக்லேட் கொடுமா. என்னம்மா இவளை மூஞ்ச பார்க்குற? என்ன இவளை பார்க்காத மாதிரி பேசுகிற? உன் கடைக்கு எவ்வளோ வாட்டி வந்திருக்கோம்? ஆமாம் ஆமாம், என்ன வேணும்? சாக்லேட் வேணும். எத்தனை? இந்த ஒரு பாக்ஸே கூட எவ்வளோவே? இந்த ஒரு பாக்ஸா? 100 ரூபா. 100 ரூபாயா? இந்தா 100 ரூபா. வா உனக்கு 100 ரூபா சாக்லேட் வாங்கி கொடுத்தாச்சு. ஓகேயா? ஓகே தேங்க்ஸ். போயிட்டு வரேன். தாத்தா நீங்கள் சாக்லேட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. என்னை தான் எடுத்துகிட்டு வர சொல்லுவியா? சே முடியலையே. சப்பாட எப்படியோ எல்லாத்தையும் வித்தாச்சு. இப்போ நமக்கு இங்கே என்ன வேலை? நம்ம வீட்டுக்கு போவோமே. என்னம்மா இன்னும் மாப்பிள்ளை வாங்கிட்டே வரல போல இருக்கு. இன்னும் வாங்கிட்டு வராங்க அத்தை. ஆமாம், நான் உனக்கு அத்தையானே சொல்லு. சாரிங்கம்மா. என்னாச்சு? இவ எப்போ பாரு என்ன அத்தைன்னே கூப்பிட்றா. ஓ, இவ என்கிட்ட சொல்லியிருக்கா. இவ சின்ன வயசாக இருக்கும்போது உங்களை ஆண்டி அம்மா அப்படி கூப்பிடுவாளாம். ஓ, நானே மறந்து போயிட்டேன் பாரு. அதனால் அவளுக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் தமிழ்நாடுல ஆன்ட்டிக்கு அவள் மீனிங் தமிழில் அத்தை தானே? ஆமாம், அதான் அத்தைன்னு கூப்பிட்றா. ஓ சரி பரவாயில்ல இருக்கட்டும். என் பிள்ளை எப்படி கற்றுக்கிட்டால அது போதும். சரிங்கம்மா, என்ன மன்னிச்சிடுங்க. இனிமேல் அத்தை கூப்பிட மாட்டேன். சரிம்மா. சரித்தா, நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏம்மா நீ போய் செய். நான் சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டோம்லா. எவ்வளோங்க இந்த சிக்கனு? ஃப்ரீமா? என்னது ஃப்ரீயா? ஃப்ரீ
சாரிங்கம்மா, நான் தெரியாமல் ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துட்டேன். அவர் தான் ஓடி போயிட்டார். இப்போ நான் என்ன செய்யட்டும்? இந்த சிக்கன் வம்பா தர போகாத எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்ல சிக்கன்மா, ஃப்ரெஷ் சிக்கன்மா. அப்படி அவர் இன்னொரு வாட்டி கடையில் இருப்பார்ல, அப்போ வேணால் காசு கொடுத்துக்கிறேன். சரி ஓகே, இதை நான் செஞ்சு கொண்டு வரேன். நில்லுமா, நானும் உனக்கு வந்து ஹெல்ப் செய்கிறேன். சரிங்கம்மா. அப்பாட, ஒரு அடியாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஆமாம், இன்னும் ஆளே காணோம். அப்பா, நான் வந்துட்டேன். ஆமாம், உங்கள் தாத்தா வேங்க அந்த வராரு, மெதுவாக நடந்து வராரு. அப்பா, முடியலையே. என்னங்க மாமா, இவ்வளோ பெரிய சாக்லேட் பாக்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க? அதெல்லாம் கேட்காத, அவளை வச்சு சாப்பிட சொல்லு, சரியா? சரி.